ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்மா இதை எழுதினவங்க ரால்ஃப் வால்டோ எமர்சன். இந்த பர்டிகுலர் போம் 1856 எழுதியிருக்கிறாங்க. 4 ஸ்டான்ஸாக இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ். ஸோ இது ஒரு குவாட்ரைன், ஓகேவா? ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது ஏபி ஏபி சிடி சிடி. டைட்டில் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, காட் பிரம்மன். பிரம்மன் வந்து எல்லாத்தையும் படைக்கிறவர் அவர் தான், காட் ஆஃப் கிரியேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. இதில் ஒரு சுப்ரீம் பார், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வேர்ல்ட்லி ப்ளஷருக்கு மத்தியில் ஒரு சுப்ரீம் பார் இருக்குது, அதுதான் இந்த பிரம்மா அப்படின்றவர். அவர் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். நம்ம அவரை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னும், அவருக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறதுக்கும் அவர் ஒரு விஷயத்த பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. எப்போவுமே கடவுள் அப்படின்றவங்க மனுஷங்களை விட ரொம்ப உயர்ந்த ஒருத்தங்க தான். ஆனால் இந்த பிரம்மா அப்படின்றவங்க எல்லா கடவுளை விடவும் உயர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி இந்த போமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் த ரெட் ஸ்லேயர், இந்த ரெட் ஸ்லேயர் அப்படின்றது என்னென்னா, ஒரு பர்சன் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட ஒருத்தங்களை வந்து கொலை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொலை பண்ணுற பர்சனாக இருந்தாலும், இல்லை ஒருத்தங்க வந்து ஒன் ஹூ கில்டு, ஒரு பர்சன் இறந்து போயிருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க 2 பேருமே என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் கொன்னுட்டேன் அப்படின்னு அவர் நினைப்பாரு, இவர் வந்து நான் செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கொல்லப்பட்ட பர்சன் நினைப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்க 2 பேருமே நினைப்பாங்க. பட் இந்த பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் சோல் அப்படின்றது என்றைக்குமே அழியாது அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம், யாராவது ஒருத்தங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா, ஆமாம் இறந்து போயிட்டாங்க, ஹீஸ் நோ மோர் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா, ஹீல் நெவர் கம். ஸோ அதுதான் நம்மளோட மென்டாலிட்டியாக இருக்கும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சோல் வந்துட்டு என்றைக்குமே இறந்து போகாது, அதுக்கு வந்து ஒரு அழிவு அப்படின்றது கிடையாது. நம்மளோட ஃபிசிக் வந்து அழிஞ்சு போகலாம், பட் சோல் வந்து அது எப்போவுமே சர்வே ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அந்த கொல்லப்படுறவங்க கொலை செய்கிறவங்க அவங்க 2 பேருக்குமே அந்த சுப்ரீம் பாரை பற்றி தெரியல. இந்த லைஃப் அண்ட் டெத்துக்குள்ளே அந்த தியரியை பற்றி அவங்களுக்கு தெரியல. லைஃப் அப்படின்னா அது ஓகே, நம்ம வந்து நம்மளோட ஃபிசிக்கல் பாடியோட இந்த வேர்ல்டில் இருக்கிறோம், நம்ம இறந்து போகும்போது அந்த ஃபிசிக்கல் பாடி வந்து டீகம்போஸ் ஆகுது, அது அதுக்கப்புறம் இருக்காது, எல்லாமே ஓகே. பட் நம்மளோட சோல் வந்து நம்ம இறந்ததுக்கப்புறமும் சர்வே ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காட் ஆஃப் கிரியேஷன் பிரம்மா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இந்த வேர்ல்டுக்கு வராரு அப்படின்னா எஃபர்ட்லெஸ்ஸாக வருவார். இதில் ஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பிரம்மன் பேசுகிற மாதிரி. ஐ கீப் அண்ட் பாஸ் அண்ட் டேர்ன் அகெயின். ஸோ நான் இந்த வேர்ல்டில் எல்லா இடமுமே என்னால் போக முடியும், எஃபர்ட்லெஸ்ஸாக நான் அந்த விஷயத்த பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடவுள் வந்து தூண்லேயும் இருப்பார் துரும்புலையும் இருப்பாருன்ட்டு. ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் யூ திங்க் ஃபார் ஆர் ஃபர்கெட், நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைப்போம், இல்லைனா சில விஷயங்கள் வந்து நமக்கு மறந்து போயிருக்கலாம், அந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். பட் இது எல்லாமே பிரம்மாவுக்கு வந்து அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹியூமன் வந்து இம்பாசிபிள் நினைக்கிறது கடவுளுக்கு பாசிபிள் இல்லையா. ஸோ நம்ம தூரமாக இருக்குன்னு நினைக்கிறது கடவுளுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் ஆல்சோ ஷேடோஸ் அண்ட் சன்லைட் வந்து ஆப்போசிட்டான விஷயங்கள். ஷேடோ வந்து டார்க்னஸ், சன்லைட் வந்து பிரைட் இல்லையா. ஸோ ஆப்போசிட்டான விஷயங்கள்னால் நம்ம நினச்சிட்ருப்போம். பட் பிரம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நம்ம டிஃப்ரெண்ட் நினைக்கிறது அவங்க சேம்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஃபேம் அண்ட் ஷேம், நம்ம என்ன நினைப்போம், ஃபேம் நம்மளுக்கு வந்து நல்ல நேம் அண்ட் ஃபேம் கிடச்சி நம்ம நல்லா பாப்புலராக இருக்கிறதும், ஒரு இடத்துல நம்ம அவமானப்பட்டு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணி எல்லார் முன்னாடியும் ஷேம்ஃபுல்லாக நம்ம நிற்கிறதும் ஒன்று கிடையாது இல்லையா. அங்கே நம்ம எவ்வளோ பெருமையாக நிற்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே நம்மளால் நிமிந்து கூட பார்க்க முடியாது. ஸோ இந்த 2 ஆப்போசிட்டான இமோஷன்ஸும் ஒன்று தான், பிரம்மன் முன்னாடி இந்த ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்களோ அது எல்லாமே பிரம்மன் முன்னாடி ஈக்குவலாக ஒன்றா தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பிரம்மாவுக்கு வந்து இந்த வேர்ல்ட்லி ஸ்பிரிட்ஸ் அண்ட் அன்வேனிஷ்டு காட்ஸ், நிறைய கடவுள் மறைஞ்சு போயிருப்பாங்க. இதில் வந்து கடவுள் அப்படின்றவங்க வந்து உண்மையிலே கடவுளாகவும் இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ண மனுஷங்களாகவும் இருக்கலாம், மறந்து போன நல்ல மனுஷங்களாகவும் இருக்கலாம், ஓகேவா. ஸோ அவங்க எல்லாருமே அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இப்போ எங்கே போச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா, பிரம்மனால் பார்க்க முடியும், அவருக்கு எல்லாமே விசிபிளாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேவா. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் பிரம்மனை வந்து இக்னோர் பண்ணுறாங்களோ, அவரை ரொம்ப தூரமாக வச்சுருக்கிறாங்களோ, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ரொம்ப மிஸ்டேக்கனாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேவா. நம்ம கடவுளோடு இருந்தோம் அப்படின்னா எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து
எப்போவுமே ஒரு பீஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணாலுமே அத பாசிட்டிவா பார்ப்போம். நமக்கு தப்பே பண்ணாலுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அத அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி வரும். இதுவே நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா இல்ல அப்படின்னா, நமக்கு எப்பவுமே பழி வாங்கணும், எப்பவுமே ஒரு டென்ஷன், கோவம் இது எல்லாமே நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இத தான் மீன் பண்றாங்க. நம்ம அங்கேருந்து தூரமா இருக்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் நம்மகிட்ட இல்லாதப்போ, எல்லாமே நெகட்டிவா தெரியும். நம்ம மிஸ்டேக்கனா தான் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தே ஃப்ளை. இப்போ வந்து நம்ம பறக்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு விங்ஸ் தேவைப்படும் இல்லையா? அந்த விங்ஸாவே பிரம்மன் தான் இருப்பாரு அப்படின்றத சொல்றாங்க. விச் மீன்ஸ் நம்ம என்ன செய்யணும்னு நெனச்சாலும், அங்க ஒரு டிவைன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் பிரம்மன் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் அவரோட பிரசன்ஸ் அதுல இருக்கும். அவரோட இன்வால்வ்மென்ட் அவரோட அந்த ஒரு டிவைன் ஃபோர்ஸ் அங்க வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹி இஸ் அ டவுட்டர் அண்ட் ஹி இஸ் அ டவுட்டர். கொஸ்டின் கேட்கிறதும் அவங்க தான். அந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸரும் அவங்க தான். ஸோ இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா எக்ஸிஸ்டன்ஸுமே என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அவங்களால கிரியேட் பண்ணப்பட்டது. அவங்களே தான் அதில இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஹி இஸ் எவ்ரிதிங் அப்படின்றத மீன் பண்றாங்க. ஸோ இவர் வந்து ஒரு அல்டிமேட் ரியாலிட்டி. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய நிறைய ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? தென் பிராமின் சாங்ஸ்ன்னு பர்ட்டிகுலர்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம கடவுளுக்காக பாடக்கூடிய அந்த பாட்டு எல்லாமே நான் தான். அந்த பாட்டாவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுலயுமே அவர் இல்லாம இல்ல அப்படின்றத தான் மீன் பண்றாங்க. ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்துலயும் அந்த லார்ட் பிரம்மன் இருக்கிறாரு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப லாஸ்ட் ஸ்டான்ஸால என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, அதர் பவர்ஃபுல் காட்ஸ் மத்த காட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுமே பிரம்மனோட யுனைட் ஆகணும், அவரோட சேர்ந்து ஒண்ணா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. நெறைய சின்ன சின்ன காட் இருப்பாங்க. நெறைய அவதாரங்கள் இருக்கும் இல்லையா? அந்த காட் எல்லாமே சேர்ந்து பிரம்மனோட ஒண்ணாகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லாமே நெனைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சேஜஸா இருக்கட்டும், நெறைய முனிவர்கள் எல்லாம் தவம் இருப்பாங்க இல்லையா? கடவுள பார்க்கணும், அவங்க கிட்ட வரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய முனிவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களால கூட பிரம்மன பார்க்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அவர்கிட்ட போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம அவர பார்க்கணும், அவங்க கிட்ட வரம் கேட்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் அதுல வந்து ஒரு சின்னதா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்துட்டு அப்படின்னாலுமே, அத கம்ப்ளீட்டா அந்த தவம் ஃபுல்லாவே கலைஞ்சிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, யாராலயும் ஈஸியா பிரம்மன மீட் பண்ணிற முடியாது. அவரோட சேர்ந்துற முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நம்மளோட ஓன் எஃபோர்ட்ஸ் எவ்ளோ இருந்தாலும், அவர நெனச்சா தான் அது நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி நெறைய எஃபோர்ட்ஸ் போட்டு நெறைய வருஷமா இருக்கிற சேஜஸ், அதர் காட்ஸாலேயே அவர்கிட்ட சேர முடியாம இருக்கும்போது, சில ஹம்பிள் சீக்கர்ஸ் ஓகேவா? ட்ரூத் அண்ட் குட்னஸ் உண்மைக்கும், நல்ல விஷயத்துக்கும் அதையே தேடிட்டு இருக்கிற, அதோடயே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற நெறைய சோல்ஸ் வந்து பிரம்மன மீட் பண்ணுவாங்க. அவர்கிட்ட பேசுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவருக்கு வந்து நெறைய வருஷம் நீ சாப்பிடாம இரு, குளிக்காம இரு அதெல்லாம் அவர் கேட்கல. நீ ரொம்ப ட்ரூத் அண்ட் ஹம்பிளோட ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, கடவுள் உன்கிட்ட வருவாங்க அப்படின்றத தான் சொல்றாங்க. ஸோ நம்மளோட சோல எந்த அளவுக்கு நம்ம பியூரிஃபைடா வச்சுக்கணும், நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உண்மையா இருக்கணும், சொசைட்டிக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், ட்ரூத் அண்ட் குட்னஸ் நமக்குள்ள இருந்துச்சு, ஹம்பிளா நம்ம இருந்தோம்னா, கடவுளே நம்மள தேடி வருவாங்க அப்படின்றத தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பிரம்மா வந்து அந்த மாதிரியான சோல்ஸ தான் தேடிட்டு இருக்கிறாரு. அவங்களோட யுனைட் ஆகணும் அப்படின்றது அவரோட விஷயம் இருக்குது. ஸோ இவர் வந்து ஹெவனுக்கு திரும்புறாரு அப்படின்னா, அந்த மாதிரியான சோலோட தான் நான் போணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொல்றாரு. ஸோ நம்ம நிறையா எஃபர்ட்ஸ்லாம் எடுக்க வேண்டாம். ரொம்ப கஷ்டப்படவும் வேண்டாம். நம்ம இந்த சொசைட்டில எப்படி இருக்கிறோமோ, அதே கேரக்டரோட உண்மையா இருந்தோம், நல்ல விஷயங்கள் பண்ணோம், ஹம்பிளா இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா கடவுளே நம்மள வந்து ரீச் பண்ணுவாங்க. நம்ம இறந்ததுக்கப்புறம் கூட அந்த எட்டர்னல் லைஃப்லயுமே நம்ம ரொம்ப ஹாப்பியா, பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. லார்ட் பிரம்மாவோட ரோல பத்தி ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இந்த போம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.